நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. பிரதமர் மோடியின் அரசியல் வாழ்க்கைக்கு கனடாவில் வைத்து முடிவு கட்ட சதி நடப்பதாக கனடாவைச் சேர்ந்த பிரபல இன்வெஸ்டிகேட்டிவ் ஊடகவியலாளர் மோச்சா பெய்ஸ்கிரேன் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், பிரிட்டன், அமெரிக்கா ஆகிய நாடுகள் அடங்கிய G7 கூட்டமைப்பின் மாநாடு இந்த மாதம் 13ஆம் தேதி தொடங்கி 15ஆம் தேதி வரை கனடாவில் நடைபெறுகிறது. கடந்த 6 ஆண்டுகளாக தொடர்ந்து G7 மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று வரும் பிரதமர் மோடிக்கு இந்த முறை பங்கேற்பதற்கு அழைப்பு விடுக்காமல் கனடா தொடர்ந்து தாமதித்து வந்தது. பின்னர் மற்ற G7 கூட்டு நாடுகள் இந்தியா பங்கேற்க வேண்டும் என கொடுத்த அழுத்தத்தின் பேரில் அந்த மாநாட்டில் பங்கேற்க பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு கனடா அதிபர் அழைப்பு விடுத்தார். இது உலக அரசியலில் கவனம் பெற்றுள்ளது. இதற்கிடையே இந்தியாவில் மைனாரிட்டி மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது என்று கூறி காலிஸ்தான் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் கனடாவில் ஒரு பேரணியை நடத்தியுள்ளனர். அதில் செய்தி சேகரிக்க சென்ற அந்நாட்டின் பிரபல இன்வெஸ்டிகேட்டிவ் பத்திரிகையாளர் மோச்சா பெய்ஸ்கிரேன் என்பவரை காலிஸ்தானிகள் தாக்கியுள்ளனர். இந்த சம்பவத்திற்கு பிறகு பேசிய அவர் G7 மாநாட்டிற்கு பிரதமர் மோடியை அழைத்து அவரின் அரசியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க கனடாவில் சதி நடக்கிறது. ஆனால் இங்குள்ள காலிஸ்தான் மைனாரிட்டி மக்கள் மீது இருக்கும் அக்கறை காரணமாக இந்நாட்டு ஊடகங்கள் வாய் திறக்க மறுக்கின்றன என்று தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கும் பிரதமர் மோடிக்கும் களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக காலிஸ்தானி பயங்கரவாதிகளை பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISI பயன்படுத்தி வரும் நிலையில் இந்த பேரணியில் பாகிஸ்தான் கொடி இருந்ததும் பரபரப்பை கிளப்பியுள்ளது.